Hi, Behind Woods. I'm Vasundhara Das and நான் வந்து சென்னையில் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் at Lady Andal Auditorium. Very, very excited. ஏன்னா ரொம்ப வருஷத்து ஆனப்புறம் திருப்பி வந்து சென்னையில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். It's going to be a short and sweet performance, but a little bit of something that you might know about me and a little bit of something that you may not. So be sure you're there. பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். லக்ஷ்மண் ஸ்ரீ இசைக்குழுவின் சார்பாக இந்த பிக் எஃப்எம் அவார்ட்ஸில் நாங்கள் பங்கேற்று இதில் இசை நிகழ்ச்சி நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த இனிய வாய்ப்பிற்கு பிக் எஃப்எம் நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றி, அவரோட நேயர்களுக்கும் நன்றி. இந்த மெலடி மியூசிக் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஏன்னா மெலடி மியூசிக்காக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதில் நிறைய மெலடி சாங்ஸ் வரும். நேயர்கள் விருப்பப்படுறது எல்லாமே நிறைய மெலடி தான். ஏன்னா ஒரு விசைத்தறி தறி நெய்வன்னு சொல்கிறாங்க, அதாவது ஆடைகள் உற்பத்தி பண்ணுற இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடைகள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், தறிகள் நெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் கூட தொடர்ந்து வேலை செய்வாங்க. ஒரு பட்டாசு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி தான். எவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க எல்லாருமே கேட்குறது சைடில் ஒரு ரேடியோ போயிட்டு இருக்கும். அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெலோடி சாங்ஸ் தான். அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் நம்பர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலையை டிஸ்டர்ப் பண்ணிடும். அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு விஷயம் இருக்குன்னா மியூசிக்கில் வந்து அது மெலடி. அது வந்து மெலடி சாங்ஸ் வந்து அவங்களோட இதயத்துக்கும் அவங்களோட வேலைக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒழுங்காக போயிட்டுருக்கும். ஒரு வேலையை கண்டினியூஸாக செய்ய முடியும், நம்ம செய்கிற வேலையை இன்ட்ரெஸ்ட்டாகவும் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு மனுஷன் தனியாக ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறாரு அப்படின்னா ஒரு ½ hour நல்ல மியூசிக் கேட்டார்னா நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து காலையில் 6 மணிக்கு அழகாக எழுந்திரிப்பார். ஒரு நல்ல ஃபாஸ்ட் நம்பர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும், அவருக்கு தூக்கம் கூட வராமல் போயிடும். அந்த மாதிரி மியூசிக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி மெலடி மியூசிக்கை செலக்ட் பண்ணி மெலடி மியூசிக் பண்ணுற டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், பிளேபேக் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்கும் தேர்ந்தெடுத்து அவங்கள சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச பிக் எஃப்எம்க்கும் அந்த நிர்வாகத்திற்கும் நன்றி. அதே மாதிரி அதுக்காக உழைச்சி இந்த வருஷம் ஃபுல்லாக உழைச்சி மெலடி மியூசிக்கை தூக்கி நிறுத்தணும், இன்னும் மெலடி மியூசிக்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு நினச்சி மியூசிக் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் வின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதில் இந்த வருஷம் அவார்டு வாங்காதவங்க நெக்ஸ்ட் இயர் இன்னும் பெட்டர் மியூசிக், நல்ல மியூசிக் பண்ணி அடுத்த வருஷம் அவங்க அவார்ட் வாங்குறதுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி எங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ஒரு பெரிய மியூசிக் ஃபங்க்ஷன் நடக்கும்போது எங்களோட இசைக்குழுவை அழைச்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்த பிக் எஃப்எம் நிர்வாகத்திற்கு நன்றி. அதே மாதிரி எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பாட இருக்க வசுந்தரா தாஸ், எஸ்பிபி சார், விஜய் பிரகாஷ் மற்றும் எல்லா பின்னணி பாடல்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். I keep coming back and forth and நிறைய பேருக்கு தெரியாம போறது. But you guys have called me here after many years and you've told everybody that I'm coming. So நீங்க 99ல உங்களை எப்படி ஹேராம்ல பார்த்தோமோ இப்போ அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. I want to feel about the compliment. Thank you. எப்படி? I didn't do anything to deserve any of this. It just happened. I had nothing to do with it. And I will tell you this much. Music, yaroda life lerla, it is the real secret of keeping you young and keeping you happy. And happiness is the key to staying young. That's what I feel. So விஜய் பிரகாஷ், நீங்க வந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் எங்களுக்கு காட்டுங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லா சாங்ஸ் சொல்லிட்டீங்க. அதுதான் நான் பாட போறேன். ஆனா வந்து எனக்கு வந்து எஸ்பிபி சார் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ ஃபார் மீ இட்ஸ் ஆல்வேஸ் வாட்சிங் ஹிம் சிங் அண்ட் ஜஸ்ட் பீயிங் வித் ஹிம் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல். அப்புறம் வந்து நான் இன்னைக்கு தான் லக்ஷ்மண் சாரோட மியூசிக் ரூம் போய் இப்போதான் ப்ராக்டிஸ் பண்ணி வரேன் இங்க வந்து. ஸோ நிறைய வந்து ஒரு சேம் சாங்ஸ் ஆனால் கூட ஒரு புது ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்றதுக்கு வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங். ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கும் and I'm looking forward, excited. James Vasantan sir, jury member,
அஃப்கோர்ஸ் நாளைக்கு தான் வந்து த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட். வினோத்லாம் நாளைக்கு சாயங்காலம் தான் தெரியும். பட் உங்களுக்கு எவ்வளவு டஃப்பா இருந்தது இதெல்லாம் சூஸ் பண்ணி செலக்ட் பண்றதுக்கு? மார்க் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமான வேலைங்க. வாங்கடா முடியல, கொடுக்கறதா தாராளமா கொடுத்துருக்கு. எல்லாருமே தாராளமா கொடுத்துட்டீங்களா இருக்கிறது? ஆனா நம்ம என்ன நமக்கு பிடிச்ச பாட்டை பிக் பண்ணிட்டே வர ஒரு பெரிய வேலையே இல்லை. நல்ல பாட்டு certainly deserve that place what it deserves. அதுதான் நடந்திருக்குது. சில பாட்டு வந்து இந்த லிஸ்ட்ல ஒரு 4-5 சாங்ஸ் வந்து நான் ரொம்ப கேட்டதில்லை. அந்த சாங்ஸை மட்டும் நீங்க கொடுத்துருந்த சீடியை போட்டு கேட்டு பார்த்துட்டு then I had to grade. Rest of the songs that just happened. நல்ல சாங்ஸ் வந்து நாளைக்கு ரிசல்ட் வரும்போது தெரியும். These songs cannot skip recognition. அந்த மாதிரிதான் நாளைக்கு வின் பண்ண போது நான் எதை பார்க்கிறேன்னா எனக்கே ரிசல்ட் தெரியாது. I'm just one of the jury. Yeah. So any questions? பெஸ்ட் क्वेश्चन ஒரு VIP பாஸ் உண்டு. பட் ஆனா உங்களுக்கு வந்து சினிமால பாத்தீங்கன்னா you only got very peppy numbers. Now there will be a little bit of Vasundhara that everybody knows and a little bit of Vasundhara that maybe some people don't know. உங்களுக்கு நான் ஒருத்தர் தான் மார்க் போட்டேன், மற்றவங்க தான் போடல போல இருக்குன்னு சொல்லிடுறேன். யாரும் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் ஆன்சர்ல நல்லா சமாளிச்சீங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக், ஐ திங்க் எவ்ரி மியூசிஷியன் இஸ் கம்போசர் ஆல்சோ. ஆனால் வந்து வாட் ஐ ஃபீல் இஸ் எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் கம்போசிங் எனக்கு வந்து ஐ ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ மியூசிக் கம்போசர். வாட் ஆக்சுவலி தே கோ த்ரூ. ஒரு சாங் வந்து நாங்கள் ஒரு சிங்கரா ஒரு 2 ஹவர்ஸ்ல பாடிட்டு நாங்க போறோம். ஆனா வந்து இப்போ கம்போசரா நான் வேலை பண்ணும்போது தான் ரியலைஸ்ட் ஒரு சாங் பின்னாடி ஒரு 8 months 1 year ஆஃப் ஹிஸ்டரி இருக்கும். அதுல அவ்வளவு ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். so many discussions. so composer has made me a very serious singer, I feel. ever since of course I'm not able to take up too many projects because my priority வந்து singing தான். ஆனா வந்து இது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன். பட் அதுல வந்து நிறைய விஷயங்கள் நான் I've understood, I've learned, but that process of composing has made me a serious, better singer. எனக்கு தோணுது என்னன்னா I realized the importance of a singer in every song. So அது வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு it has made a change in me. And as I said, if you have the will, if you have an opportunity, composing is one part of it, completes you as a musician. So அது வந்து டெஃபினட்டா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அட்லீஸ்ட் ஒன் மியூசிஷியன் ஷுட் டூ பிகாஸ் அதுல வந்து யூ லேர்ன் a lot of things and I am also going through that and நல்லா இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மேம் நீங்க வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஆல்மோஸ்ட் யூ ஸ்டார்டட் a trend. நடிகை நல்லா பாடவும் செய்வாங்க. உங்களுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் அந்த கேப் இருந்தது. இப்போ we have Shruti, but there was a big gap after you. You started that trend. So any idea of coming back to acting? Well, I never did say no, but I wouldn't do acting anymore. And it never was my priority. I've always been a musician from when I was young enough to know what I wanted to be. And acting has been a lovely accident. So I've never said no to it. I'm just, when there's something that's calling me to it, I'm sure I'll come back. So you're going to be sharing the stage here with the legend SPB. Your thoughts on that? It's a privilege, first of all, to be, among some very talented people even today. And of course, SPB sir and I remember we've toured many different countries. We've gone and performed. I had the opportunity of performing with him at Sydney at the Opera House. So it's an old association, something that I look at very fondly, and it's always a pleasure to be with him. ஒரு மியூசிக் கம்போசரா உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும்? நிச்சயமா மெலடி சாங்ஸ் தான் காலத்தையும் தாண்டி நீங்க 10 வருஷம் கழிச்சு கேட்கலாம், 20 வருஷம் கழிச்சு கேட்கலாம். ஒரு குத்து பாட்டு வந்து அந்த படத்தை ஓட்டுறதுக்கும் அந்த சமயத்துல நிச்சயமா உதவி செய்யுது, ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை தாண்டி 6 மாசம் கழிச்சு அந்த பாட்டை கேட்க முடியுமான்றது பெரிய சந்தேகம். ஒரு பாட்டுக்கு ஆயுள் அதிகம் இருக்கணும்னா ஒரு மெலடி சாங்கா தான் இருக்க முடியும். இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் இப்ப பாருங்க, ரொம்ப கமர்ஷியலைசேஷன் அதிகமா இருக்கிற காலத்துல இந்த மாதிரி பாடல்களை படத்துல வைக்கணும்னு ஆசை இயக்குநர்களுக்கு இருந்தாலும் அதற்குரிய வாய்ப்பு குறைவா இருக்குன்னா தயாரிப்பாளர்களுடைய அந்த கமர்ஷியலைசேஷனுடைய நிர்பந்தத்தின் காரணமா மெலடி சாங்ஸ் இடம்பெற வைக்க முடியாம போயிடுது. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆனா பண்ண முடியல. எல்லாரும் மாத்தி மாத்தி வியாபாரத்தையே பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சமயத்துல இந்த பாடல்களுக்கு அங்கீகாரம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்கும்போது அது கலரை உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், கம்போசர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை ஏற்படும்.
சரி இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, நம்ம தொடர்ந்து படத்துல ஒன்று ரெண்டு மெலடி சாங்ஸாக வைக்கலான்ற ஒரு நம்பிக்கையும் துணிச்சலும் ஏற்படும். பிரகாஷ் சார், இப்போ நீங்க ஃபில்ம் மியூசிக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க கம்போசரா. வசுந்தரா மேம் உங்களோட மியூசிக்ல ஏதோ இன்க்ளூட் பண்ற மாதிரி சான்சஸ் இருக்கா? The industry works in a very different fashion, as you know. இங்க வந்து the song demands a certain voice, a situation demands a certain kind of song, and the song then demands a certain voice texture. So it's all interrelated, and I'm sure if there is a song that if she's producing and if she feels இது வந்து விஜயோட வாய்ஸ்ல நல்லா இருக்கும், then she will definitely give me an opportunity. And I think vice versa, it works with everyone like that. So I'll be really happy if I find a song that she can sing, and it will be an honor for me. And நீங்க சொன்ன மாதிரி அது நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். What kind of encouragement does it give to the musicians and to the talent workers? I think ஒரு மியூசிக் அவார்ட் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா when music play பண்றதுக்கு ஒரு opportunity இருக்கும், first of all. So when we're talking about music today, we're talking about listening to it on the radio, on CDs, or on the internet, on YouTube. How many people actually have the time to get out there and go watch a performance that's happening live? So this is a fantastic opportunity to bring musicians together, make them play music, because that's the main purpose of music in the first place, and have your audience, your active audience that's right there, that's going to give you that feedback right there, and that's so special for us as musicians. I feel incomplete when I hear from somebody, உங்க பாட்டு ரேடியோல கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது. It's great, it's a wonderful compliment, but when somebody is sitting there while I perform and comes back to me after that performance and says, oh my God, I mean, it was awesome, or it was crap, whatever it might be. For me, it's instant gratification or not, and that's very important. That is my encouragement as a musician. So I think I speak for all of us when I say that we exist as musicians to play for an audience, and we prefer that we play live. That's what our main purpose is. And the adrenaline that you get when you're out there on stage is uncomparable to anything else. So this is an encouragement for us as musicians to be there and to connect with all of our listeners, and also for people who are new, who have never been up there. They learn a lot. We learn from every single one of our performances. I can still tell you today that tomorrow I will learn something new. So definitely somebody coming out of, for their first performance, out of, some other background, whatever it may be, it will be something new for them, it will be something to learn, for sure.